Hello everyone. Okay friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ஃப்ரம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போதும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் ரைட் அ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் அ ஸ்ட்ரிங் ஆர் பிரிண்ட் அ நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வவல்ஸ் கான்சன்ட் ஸ்பேஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங் யூசிங் கிளாஸ். ஒரு ஸ்ட்ரிங் நம்ம யூசர்கிட்ட வாங்கிக்கிறோம். அதில் வந்து எவ்வளோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் கிளாஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம். ஒரு சரத்தை உள்ளீடாக பெற்று அதில் உள்ள ஆங்கில பெரிய எழுத்துக்கள், சிறு எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் இடைவெளிகள் எண்ணிக்கையை அச்சிடும் பைத்தான் இனக்குழுவை கொண்டு எழுதவும். அதாவது ஒரு சரத்தை வந்து யூசர்கிட்ட வாங்கி அதில் பெரிய எழுத்துக்கள், சிறிய எழுத்துக்கள் மற்றும் மெய் எழுத்து மற்றும் இடைவெளிகள் வந்து எவ்வளோ அதோடய எண்ணிக்கையெல்லாம் அந்த சரத்தோட சரத்தில் இருக்கிற எண்ணிக்கையும் எடுத்து ஒரு பைத்தான் எழுதுறோமா. அது இனக்குழு கொண்டு எழுதுவோம். இனக்குழுனா இங்கிலீஷில் வந்து கிளாஸ் வந்து இனக்குழுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய்ட்டு ஆன்சரை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு நிறையா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி நம்ம வந்து என்னென்னா வந்து இதுதான் வவல்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கான்சனன்ட்ஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி யூசர்கிட்ட அது கிளாஸஸ் போய் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வாங்கியாச்சு. கிளாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபாலோ பண்ணி வருது. ஒரு கீபோர்டு அதை வந்து ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டெஃபினட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது யூனிட்டின்னு ஒரு வேல்யூ யூஸ் டெஃபினிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து செல்ஃப்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து செல்ஃப் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இப்போ நம்ம செல்ஃப் டாட் யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம செல்ஃப் அப்பர் லோயர் கான்ஸ்டன்ட் வவல் ஸ்பேஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேவ் பண்ணி இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஒரு நம்ம ஸ்ட்ரிங் இன்சர்ட் பண்ண ஸ்ட்ரிங் வந்து வாங்குகிற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு யூசர்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்புட்டை வாங்க போகிறோம். ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். அதனால் கெட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். டெஃபினோட கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கெட் ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். அதோட வேரியபிள் பார்த்திங்கன்னா செல்ஃப் தான். அதோட வேரியபிள் செல்ஃப் தான். கண்டிஷன் வேணால் ஒரு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்க போகிறது வந்து செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் input of enter a string. ஒரு ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணியாச்சு. இதோட ஸ்ட்ரிங் வந்து வாங்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். வாங்கின ஸ்ட்ரிங்கை என்னென்னா எத்தனை கான்சனன்ட் வவல்ஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் கவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கவுண்டர் ஒரு இது யூஸ் பண்ணிக்கிறோம். கவுண்ட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அதோட வேரியபிள் பார்த்திங்கன்னா செல்ஃபு. கவுண்ட்டுன்னு வந்து வேரியபிள் கிடையாது. கவுண்டர் வந்து ஒரு கீவேர்டு. கெட் ஸ்ட்ரிங் கவுண்ட்லாம் ஒரு கீவேர்டு. அந்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்து மெயின் கீவேர்டு. இப்போ நம்ம கவுண்ட் செல்ஃபில் வந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ண போகிறோம். வாங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஃபார் லூப் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் கேரக்டர் நம்ம செல்ஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர் எடுத்துக்கலாம். செல்ஃப் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபஸ்ட் அப்பர் கேஸ் செக் பண்ணிக்கலாம். இஃப் கிளாஸில் நம்ம செக் பண்ணி லூப்பில் செக் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டர் வந்து ஈஸ் அப்பராக இருந்துச்சுன்னா அது வந்து அப்பர் கேஸ், ஈஸ் அப்பராக இருந்துச்சுன்னா அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் டாட்
நம்ம என்ன மேலே அப்ளை பண்ணிக்கணுமோ அது வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1 மாறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து அதே இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் கிளாஸில் அதே இஃப் கிளாஸில் சீக்கிரம் அதே கேரக்டர் வந்து லோயர் கேஸாக கண்டுபிடிக்கும். கீஸ் லோயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கீஸ் லோயராக இருந்துச்சுன்னா அது வந்து செல்ஃப் டாட் எல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அது வந்து 1 சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கான்ஸ்டன்ட் நம்மளுடைய வெவ்வல்ஸ் என்னுடைய வெவ்வல்ஸும் அதே சிஹெச் தான். சிஹெச் வந்து வெவ்வல்ஸ் ஏஐஓக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது ஏஐஓக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து வெவ்வல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் ஏஐஓயும். சிஹெச் வந்து வெவ்வல்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ செல்ஃப் டாட் வெவ்வல்ஸ் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1 வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்தது கிளாஸ் அதே கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து நாட் இருந்துச்சுன்னா, அதாவது இதில் இல்லைன்னா இந்த கேரக்டரில் வந்து இது இல்லைன்னா, அதாவது இந்த கேரக்டரில் வந்து இது இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸு நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது இல்லைன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் எஸ்எஸ்சிஆர் கான்சனண்ட் அப்படின்னா கான்சனண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேரக்டர்ஸ் படிச்சு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பேஸ் வந்து கேரக்டர் வந்து ஈக்குவல் டு டபுள் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இப்போ சீக்கிரத்தோட வேல்யூ நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த கேரக்டர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிறப்ப செல்ஃப் டாட் எஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இதுக்கு வந்து நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி எல்லாமே கவுண்ட் பண்ணியாச்சு. கவுண்ட் பண்ணால் மட்டும் போதுமா, டிஸ்பிளே பண்ணணுமா இல்லையா? அதனால் நம்ம டெஃப்னு ஒரு கீவேர்டில் டெஃப்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் டிஸ்பிளே ஒரு கீவேர்ட் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வேரியபிள் பார்த்திங்கன்னா அதுவும் வேரியபிள் செல்ஃப் தான். செல்ஃப் வேரியபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிளாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் கேஸ் எடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸில் இது பண்ணிட்டாயிடும். நம்ம செல்ஃப் வியூ கொடுத்துருக்கோம். இந்த செல்ஃப் வியூ வந்து இங்கே இருக்கிற செல்ஃப் வியூ இங்கே என்ன இது போயிட்டு இதுலேருந்து எங்கே போகும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்கிற செல்ஃப் வியூ வந்து வேறு ஒன்று கிடைக்கும். அது வந்து கடைசி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம எல்லாமே இது மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எஸ்சி போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ்சி போட்டு ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எது யூஸ் பண்ணோம்னா கெட் பண்ணணும். கெட் ஸ்ட்ரிங் வேணுமா இல்லையா? அந்த கெட் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஃபஸ்ட் நம்ம கெட் ஸ்ட்ரிங் வேணுமா டெஃப் கன்ஸ்ட்ரக்டரில் அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம். நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. அதனால் கெட் ஸ்ட்ரிங் வந்து இங்கே ஏற்றாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கெட் ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், கவுண்ட் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்ட் ஒரு கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், எதுவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ் இங்கே வந்து நம்ம எஸ் டாட் கவுண்ட்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட கீஸை கொடுத்துருக்கோம் பேரண்டிசிஸ். நெக்ஸ்ட்டு எஸ் டாட் கவுண்டர் பண்ண அப்புறம் டிஸ்பிளே பண்ணுமா, இந்த டிஸ்பிளே பண்ணதை இங்கே கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ரோக்ராம் சொல்லி நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் என்ன ஆகுது, சின்டெக்ஸ் எதாவது கிடையாது என்னென்னு பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டென்டேஷன் பிளாக் தான் வந்திருக்கு. நம்ம அந்த செல்ஃப் நம்ம கோணையாக வச்சுனாங்க ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. திருப்பி ரன் கொடுத்து பார்ப்போம். ரன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சின்டெக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டென்டேஷன் சேவ் பண்ணிச்சு. இப்போ சேவ் பண்ணிங்கன்னா Ctrl+S சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ரன் பண்ணி பார்க்கறோம்னா இப்போ ரன் கொடுத்து நம்ம மாடியூல் F5 கொடுத்தோம்னா நம்ம வந்து மாடியூல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தேவையில்லாம ஒரு எஸ்எல் டைப் பண்ணிப்போம். அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டைப் எஸ்எல்னா நம்ம கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+S கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரன் பண்ணால் நல்லா தெரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் பேஸ் பார் மாடியூல் வந்து செல்ஃப் ஒரு வேரியபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது ஒரு காட்டுறதுக்கு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் கிடச்சி இப்போ நம்ம ஸ்ட்ரிங் டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் டைப் பண்ணோன்னு என்ட்ரு வந்து அப்பர் கேஸ் வந்து 3 WTP, லோயர் கேஸ் 12, மொத்தமாக 5 லெட்டர்ஸ். அதில் அப்பர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 லெட்டர் இருக்கணும். வவல்ஸ் வந்து 5 இருக்குது. ஒரு இ, ஒரு ஓ, ஒரு இ, ஒரு ஓ, ஒரு 2 ஓ, மொத்தம் 5 லெட்டர்ஸ். கான்ஸ்டன்ட் வந்து 12 இருக்குது. ஸ்பேஸோடு சேர்த்து வந்து ஸ்பேஸஸ் இல்லாமல் சொல்லுது. ஏன்னா ஸ்பேஸோடு சேர்த்து நம்ம அப்பர் கேஸ் சொல்லியிருக்கோம். ஸ்பேஸோடு சேர்த்து 12 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. எண்ணி 19 கொடுத்தீங்க. ஸ்பேஸஸ் வந்து 0ன்னு வருது. எதுனாலும் பார்த்தோம்னா வாங்க ஆன்சர் பார்ப்போம். ரீசன் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதாவது சால்வ் பண்ணியாச்சு. எதாவது சால்வ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் கரெக்டாக 2 காட்டுது. நம்ம கான்ஸ்டன்ட்டில் வந்து சேவ் பண்ணதுனால கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸ்ட்ரா 2 காட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் புதுசு வந்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுக்கணும். அடுத்த பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.